திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்ப மக்கள் முடிவு செய்துவிட்டனர். ஓசூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் வகிக்கும் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி போட்டியிடுகிறார். அவர் ஓசூரில் பல்வேறு பகுதிகளிலும் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவருடன் பிஜேபி, பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 23வது வார்டு பகுதி பழைய ஏஎஸ்டிசி குடியிருப்பு பகுதியில் பாலகிருஷ்ணா ரெட்டி இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். முன்னதாக அந்த பகுதிக்கு வந்த அவருக்கு பொதுமக்கள் சார்பில் பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து பிரம்மாண்ட மாலைகள் அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் இடையே பேசிய அவர், 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் எந்தவித மக்கள் நல பணிகள் நடைபெறவில்லை, மாறாக ஒரு குடும்ப நலன் மட்டுமே கருத்தில் கொண்டு மக்களின் வரி பணத்தை கொள்ளையடித்தனர். எனவே இப்படிப்பட்ட திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்ப மக்கள் முடிவு செய்துவிட்ட நிலையில் வரும் 23ஆம் தேதி மக்கள் அனைவரும் தனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் அதற்காக இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் அப்போது அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த திமுக ஆட்சி மக்களுக்காக இல்லை, அவரது குடும்பத்துக்காக தான் இருக்குது என்பதை திட்ட தெளிவாக தெரிகிறது. அந்த குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. 23ஆம் தேதி அந்த நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் இந்த தீய சக்தி திமுகவை குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று டிசைடாக பண்ணிட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் மக்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் செய்திருக்கிறார்கள்? பாதாள சாக்கடை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இரட்டை சின்னம், இவர் ஸ்பிரிங் வாட்டர் கிடைக்கும் அன்று டேமில் இருந்து நாம் தண்ணி கொடுக்க ஏற்பாடு செய்தோம். கடந்த ஆட்சியில் அதை நிறுத்திவிட்டார்கள். ஏன் நிறுத்திவிட்டார்கள் என்று தெரியவில்லை. அதே நகராட்சி எடுத்த பொழுது சிஸ்டம் வாட்டர், அதே போல் அதனால்தான் அவங்க 5 வருஷம் ஆட்சி செய்தார்.